ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் ஃபெலாஃபல் பால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் வந்து கொண்டக்கடலை. நான் 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியாச்சு அது மூழ்கிற அளவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கடலை ஊறிடுச்சு. ஸோ அந்த கடலை எடுத்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கிக்கலாம். 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். ஸோ எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச கடலையிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக இருத்துடலாம். ஏன்னா தண்ணியோடு அரைச்சிங்கன்னா ரொம்ப வந்து சதசதன்னு ஆகிடும். ஸோ நல்லா தண்ணி ஃபுல்லாக இருத்துடணும். ஸோ கடலை மட்டும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர் எடுத்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு. இல்லைனா வந்து மிக்சிலையும் நீங்கள் அரைக்கலாம். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி. அதனால் வந்து தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊற வச்ச கடலையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கக்கூடாது, நல்லா பெருசாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, அதையும் வந்து நம்ம அப்படியே வந்துட்டு போடாமல் கொஞ்சம் சாப் பண்ணி ஒரு 4-5 சாப் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துடலாம் இதில். அதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் நம்ம எடுத்திருக்க 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அது 2 நறுக்கிட்டு அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். அடுத்தது வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ அதையும் சேர்த்துடலாம். உப்பு வந்து நீங்கள் பத்தலைன்னா கூட அதுக்கப்புறமா வந்து அந்த மாவில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்லா சாப் பண்ணிக்கணும். சாப் மோடில் போட்டிங்கன்னா அது வந்து நல்லா பெருப்பெருன்னு நமக்கு வந்து நைஸாகாமல் நல்லா வந்து ஒரு ரவை பதத்துக்கு பெருப்பெருன்னு வந்து அரைச்சிரும். தண்ணி வந்து நிறையா ஊற்றாமல் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இதே வந்து நீங்கள் வந்து மிக்சிலையும் செய்யலாம். நீங்கள் வந்து அந்த கார வடை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருப்பெருன்னு அரைச்சிக்கலாம். நான் ஃபுட் ப்ராசஸரில் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வடை போடுற பதத்துக்கு வந்து அது கரெக்டாக வந்துடும். ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் பெருப்பெருன்னு நம்ம அரைச்சிக்கணும். ஸோ பாருங்கள், அது வந்து நல்லா அரைப்படுது நமக்கு. ஃபுட் ப்ராசஸரில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. மிக்சியில் சின்ன ஜாரில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். லைட்டாக நீங்கள் வந்து கீழே உள்ளதெல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படின்னா மேலே உள்ளது அப்படியே இருக்கும். ஸோ ஸ்பூன் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும். நார்மல் மோடில் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து மேஷ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணேன். மிக்சியில் நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டும் பெருப்பெருன்னு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் பெருப்பெருன்னு நமக்கு பார்க்கவே தெரியுது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. கையில் வந்து நமக்கு பால் மாதிரி பிடிக்க வரணும், அந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப வந்து நமக்கு சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு ஒரு எந்த சைஸுக்கு பால் வேணுமோ, பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லைனா மீடியம் சைஸில் வந்து பால் மாதிரி உருட்டி நம்ம ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல பால் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒன்றா அப்போதைக்கு வந்து நீங்கள் உருட்டிகிட்ருக்கணும்.
ஸோ நம்ம தேவையான அளவுக்கு பால் வந்து உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உருட்டினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ பால் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுத்து வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்ல சூட்டில் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ போட்டிங்கன்னா நல்லா வந்து பால் வெளியில் டார்க் ஆயிரும், உள்ளே வேகாது. அதனால் எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பால் அதில் போட முடியுமோ போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஈவனாக வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பெரிய பாலாக இருக்குது, உள்ளே வந்து நம்ம கடலையும் வேக வைக்கலை, இதில் பொரியிறது தான், இதிலே வேகிறது தான். அதனால் வந்து நீங்கள் வந்து மிதமான வெப்பத்தில் வந்து நல்லா ஈவனாக வேக வச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் வந்து அந்த பால் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அது நல்லா வந்து பபுள் வர ஆரம்பிக்குது. ஸோ நல்லா வெந்து அந்த பபுளெல்லாம் லைட்டாக அடங்குற சமயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபுள் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நமக்கு வந்து அந்த கலரும் நல்லா மாறிட்டே வருது. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் பபுள் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பாலை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நல்ல ஸ்டார்டர். நீங்கள் எந்த சாஸோடையும் வச்சு சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உப்பு காரத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த சன்னா டால் வடை மாதிரியே இருக்கும். இது வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஹெல்தி, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான பால் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா எல்லாமே ஒரே கலரில் ஈவனாக வேக விட்டு எடுத்தாச்சு. ஸோ இது கரெக்டான பதம். இந்த பதத்தில் வந்து நம்ம பாலை வெளில எடுத்துடலாம். கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் பாலாக செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பரான ஃபலாஃபல் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.